Hi guys, welcome to TTMax 12th Standard Business Max Chapter 1 Example Exercise 1.2 ஓட second sum பார்க்கலாம். A commodity was produced by using 3 units of labor and 2 units of capital. The total cost is 26. அப்போ வந்து நம்ம வந்து லேபர் வந்து எக்ஸ் எடுத்துக்கணும், கேபிட்டல் ஒய் எடுத்துக்கணும். அப்போ வந்து 3x plus 2y. இதுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 62. அப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு 62. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து வந்து இஃப் த கமாடிட்டி ஹேட் பீன் ப்ரொடியூஸ்ட் பை 4 யூனிட்ஸ் ஆஃப் லேபர். இப்போ லேபர் வந்து எக்ஸ் அண்ட் 1 யூனிட் ஆஃப் கேபிட்டல், இது கேபிட்டல் ஒய், காஸ்ட் 56. அப்போ வந்து 4x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 56. இப்போ ஈக்குவேஷனை நான் எழுதுகிறேன். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் மெத்தடில் வந்து எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும், லேபரும் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இதை வந்து பிரித்து எழுதிக்கலாம். டெல் கண்டுபிடிக்க டெல் இஸ் ஈக்குவல் டு 3 4 2 1 XY. இது டெல் இஸ் ஈக்குவல் டு எழுதி நம்ம வந்து பிரித்து எழுதிக்கிறோம். இது 62 56. இப்போ வந்து டெல் கண்டுபிடிக்கலாம். டெல் இஸ் ஈக்குவல் டு 3 4 2 1. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் del is equal to 3 plus 8, 3 minus 8, del is equal to minus 5. இப்போ நம்ம del x கண்டுபிடிக்கணும். del x is equal to ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து 62 56 மாற்றி எழுதிக்கணும். செகண்ட் டேர்ம் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 62 minus 2 112 is equal to, இப்போ இதோட ஆன்சர் வந்து -50. இது டெல்லோட எல்எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். டெல் ஒய்னா அப்படியே நம்ம மாற்றி சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். 3 4 ஒய் இருக்க இதில் வந்து 62 56. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணால் 168 மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 248. இப்போ இதையும் மைனஸ் பண்ணால், இப்போ இதையும் மைனஸ் பண்ணால் வேல்யூ வந்து -80. இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு del x by del x ஓட வேல்யூ வந்து -50 டிவைடட் பை -5. மைனஸ் கேன்சல். 1 5 is 5, 10 5 are 50. இப்போ வேல்யூ வந்து 10. இப்போ y இஸ் ஈக்குவல் டு del y by del இஸ் ஈக்குவல் டு del y வந்து -80 வந்து -5. இது கேன்சல் பண்ணால் 1 5 is 5, 60 5 are 80, 16. therefore labor is equal to 10, capital is equal to 16. Some understand நினைக்கிறேன். Thank you for watching.